நம்ம ஓலா S1 ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா நியூ OS அப்டேட் வந்திருந்தது. ஸோ அப்டேட் பண்ண நம்ம ஸ்கூட்டி கிட்ட போயிட்டேன். ஸோ ஓலா S1 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா கீ கிடையாது, மொபைலில் தான் ஆன் பண்ணணும். எப்பயும் போல் மொபைல் ஆன் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அப்டேட் எங்கே இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ மேலே வந்து பாப்பப் ஆகிட்டே இருந்துச்சு. நான் இப்போ அப்டேட் பாப்பப் காணல. ஸோ நான் உள்ளே போயிட்டு சிஸ்டமில் வந்து அப்டேட் கேட்ட இடத்துல போய் அப்டேட் கொடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா 1.17 GB. ஸோ ஒரு 15 நிமிஷம் எடுத்துச்சு டவுன்லோட் ஆக. ஸோ டவுன்லோட் ஆக வந்து இன்ஸ்டாலேஷன் கொடுத்தேன். 16 மினிட்ஸ் காமிச்சது. 16 மினிட்ஸ்னால் 1 ஹவருங்க. 1 ஹவர் இன்ஸ்டால் ஆகும்னு சொன்னிச்சு. ஆனால் 45 மினிட்ஸ்லேயே ஆயிடுச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா MoveOS 4 டெமோ வீடியோ ஒன்று ப்ளே ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்துருக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ ப்ளே ஆச்சு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓலா மேப்ஸ் வந்து நம்ம ஃபோன் மூலிமா நம்ம ஸ்கூட்டர் எங்கே போயிட்டுருக்கு, எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு, நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது, இதுலேருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் வீடியோ மூலியமாக நிறைய பண்ணலாம். ஃபைண்ட் மை மொபைல் ஸ்கூட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. செம்மையான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க MoveOSக்கு 4ல். தென் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போயிட்டு விண்டேஜ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன், அதாவது டிஸ்பிளே வந்து ஸ்க்ரீன் மாற்றிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து கேர்னு ஒன்று வந்து வந்துருந்துச்சு. இது செம்மையாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூட்டர் ரன் பண்ணும்போது அந்த ஸ்பீடோமீட்டர்லாம் அந்த பூ மாதிரி ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. இது புதுசாக வந்து ஒரு தீம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தீம்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. மொபைலில் வர மாதிரி ப்ளூடூத்ஸ் இதெல்லாம் வந்துருந்துச்சு. அப்புறமேட்டு வெஹிக்கிளோட ஸ்டேட்டஸ், அதாவது ஈக்கோவில் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு, ஹைப்பில் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு, ஸ்மோக்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்னு பார்க்கலாம். டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பயும் போல தான். ப்ளூடூத்தை பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்கூட்டரில் ஒன்றா ஜாயின் பண்ணி நல்லா சாங்ஸ் நல்லா ப்ளே பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுண்டில் பார்த்தீங்கன்னா மோட்டரோட சவுண்ட் இதெல்லாம் நார்மலாக முன்னாடி இந்த அப்டேட்லேயே இருந்துச்சு. லைட்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. சேஃப்டினா இண்டிகேட்டர்ஸ் லைட்ஸ் வந்து ரெகுலராக எரிஞ்சிட்டே இருக்கும். போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 2 பக்கமே எரியும். தட்ஸ் ஆல். அது வந்து போன அப்டேட்ஸ்லேயே இருந்துச்சு. இந்த அப்டேட்டில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஹெட்லாம்ப்ஸும் முன்னாடியே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிங் லைட் மாதிரி முன்னாடி எரியும்ல ஃப்ரண்ட், அதுதான். ஆனால் இப்போ இண்டிகேட்டர் லைட்ஸை புதுசாக கொண்டு வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணி நம்ம காரில் வளைக்கும் போது போகும்போது இண்டிகேட்டர் ஆனாக இருக்கும். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன், நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ரைடிங், அதாவது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கு. பைக் ஓட்டும் போது ஆப்போசிட்டில் சுற்றினா ரீஜெனரேட்டிவ் எனர்ஜி ரீகால் ஆகும். அது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் டிஃபால்ட் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். அதை ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. மேப் செலக்ட் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஓலா ஆப்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஆப்ஸ் ஏதோ புதுசாக கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ஓலா ஆப்ஸே பெஸ்ட், பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி வந்து வெக்கேஷன் மோட் இதெல்லாம் இருக்குது. சேஃப்டி, செக்யூரிட்டி, இது ரொம்ப இது ஒரு சூப்பரான அப்டேட்டு. டெம்பர் டிடெக்ஷன் வந்து ஆன் பண்ணிட்டோம்னா ஸ்கூட்டர் யாராவது தெரியாதவங்க வந்து நவுத்துனாங்கன்னா உடனே நம்ம அவங்களுக்கு ஸ்கூட்டரில் ஒரு அலாம் வரும், நமக்கு ஒரு மெசேஜ் வரும். இது நல்லாவே இருந்துச்சு. எப்பயும் போல் டாக்குமெண்ட்ஸு சிஸ்டம் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் ஆயிடுச்சு MoveOS 4. தென் பார்த்தீங்கன்னா எபோட்ஸில் வந்து நம்ம நார்மலாக எல்லாமே இருக்கிறதா இருக்கும். ஹெல்ப்லைன்ஸ் ரப்போர்ட்ஸில் நத்திங், இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே தான். ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஹைப்பரை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது வந்து டிஃபால்ட்டாக ஆஃப் பண்ணுற மாதிரி அடுத்த அப்டேட்டில் மேபி வரலாம்னு நினைக்கிறேன். அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த டெம்பர் டிடெக்ஷன் சொன்னேன்ல, இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து சும்மாவே மொபைல் ஸ்கூட்டர் நவுத்துறான், ஒன்றுமே ஆகலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ், இது ஸ்கூட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு அலர்ட் ஆன மாதிரி அவனுக்கு காமிச்சது. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. மேப்பில் போகும்போது ஸ்கூட்டர் எங்கே இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கலாம் சொன்னல, அந்த ஆப்ஷன் இப்போ எனேபிள் ஆகிருக்கு. அவ்வளோதான் அப்டேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக வரைக்கும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி